ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நன்மையும் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி தேவனுடைய கிருபை, பாதுகாப்பு, இரக்கம் எல்லாம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலேயே பல ஆபத்துகள் நம்மை அணுகுவதில்லை. அதனாலேயே பல ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். உங்கள் பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட நடக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு முன்பதாக ஒருவரும் இல்லை எந்த காரியமும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் போங்க, எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு யாரும் எதிராக நிற்க மாட்டாங்க. அப்படின்னா அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் பேசுகிறார். நம்மளும் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து சில பயத்தோடு கேள்விகளோடு இருப்போம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த மாதம் அடுத்த வருஷத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாது. நம்ம எப்படி எல்லாவற்றையும் மேற்கொள்ள போகிறோம் தெரியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எதிர்காலம் நமக்காக எதிர்த்து நிற்க போகிறது கிடையாது. ஏனென்றால் உங்களோடு தேவன் இருக்கிறார். அவர் பிரசன்னம் உங்களோடு பிரயாணம் செய்கிறது. இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, கர்த்தர் சொன்னபடி. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒருவரும் நமக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க போகிறதில்லை. எந்த காரியமும் எந்த செயலும் எதிராக நிற்க போகிறது கிடையாது. You will cause fear and terror on the land which you step into. நீங்கள் கால் மிதிக்கிற இடத்திற்கு, அந்த இடத்துல பயமும் கெடியும் உண்டு பண்ணுவீங்க. இதிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, walk fearlessly into your future. உங்களுடைய எதிர்காலத்திற்குள்ள பயமில்லாமல் காலடி எடுத்து வைங்க. ஏனென்றால் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிற எந்த இடமும் எந்த காலமும் உங்களை கண்டு பயப்படும். இல்லை நீங்கள் அந்த இடத்திற்கு ஒரு பயத்தையும் கெடியும் உண்டு பண்ண போகிறீங்க. பொதுவாக எதிர்காலம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம், எந்த காலத்தில் இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் எதிர்காலம். நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த வருடம், இதெல்லாம் தான் எதிர்காலம். அந்த எதிர்காலத்திற்குள்ள எந்த எதிர்ப்பும் உங்களுக்கு முன்பதாக நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் காலடி வைக்கும் பொழுது, அது இன்றைக்காக இருந்தாலும் நாளைக்காக இருந்தாலும் அடுத்த மாதமாக இருந்தாலும், நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே அங்கே ஒரு பயம் உண்டாகும். அங்கே நீங்கள் சுமந்து கொள்கிற தேவ பிரசன்னம் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. எந்த காரியமும் தடையாக இருக்காது. இந்த வசனத்தை கொண்டு தைரியப்படுங்கள், திடப்படுங்கள். ஏனென்றால் எதிர்ப்புகள் இல்லாத எதிர்காலத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க, காலடி எடுத்து வைக்க போகிறீங்க. உங்கள் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து அந்த எதிர்காலத்தை நீங்களும் அனுபவிக்கும்படிக்கு, மகிழ்ச்சியோடு அவரை நன்றி செலுத்தும்படிக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இல்லாத எதிர்காலமாய் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுக்கு நன்றியோடு எல்லா காரியத்தையும் செய்யுங்க. கர்த்தருடைய கரம் இருந்து, பிரசன்னம் இருந்து உங்களை நடத்தி செல்லும்.